ஹாய் ஹலோ வணக்கம். நான் நெட்கனா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ஆண்ட்ராய்டு டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூசர் வந்து சீனிவாசனுங்கிற ஒரு கேட்டிருந்தாரு. ஸோ அதான் அந்த வீடியோ வந்து நம்ம கொடுக்கலாம், பதிலாக வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்பர் வந்து என்ன ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆண்ட்ராய்டு டெவலப்பர் அப்படிங்கும்போது ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கு இல்லையா, அதோடைய டெவலப்மெண்ட்டு தான். ஸோ அதை எப்படி ஆப் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, ஆண்ட்ராய்டு ஆப் வந்து இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, இல்லை ஆப் இருக்குது, இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஆண்ட்ராய்டு டெவலப்பர். ஸோ இதுக்கு ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீச்சர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா ஒரே வார்த்தை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபீச்சர் வந்து இட்ஸ் எ டிபெண்ட்ஸ். ஓகே, இட்ஸ் எ டிபெண்ட்ஸ். ஃபீச்சர் வந்து நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு வந்து ஆப் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஈவன் முன்னாடி எப்படி வெப்சைட்டு ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, வெப்சைட்டு ஒரு ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடையிலேருந்து டாக்டர் இருந்து எல்லாருமே வெப்சைட் வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து த்ரூ த ஆப்க்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இதோட மொபைல் யூஸருடைய பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே, எக்ஸ்போனன்ஷியலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எல்லாமே வந்து நம்ம வந்து ஆப்லேயே பண்ண மாதிரி வந்துட்டோம். ஓகே, இன்னும் 1 இயர் 2 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பு கூட இப்போ வந்து லேப்டாப்லாம் விலை வந்து முன்னாடி மாதிரிலாம் ஏறுறது கிடையாது, டெஸ்க்டாப் விலை ஏறுறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து மொபைலில் ஆப்லேயே வந்துட்டாங்க. ஸோ மொபைல் ஆப் இஸ் அ மஸ்ட். ஓகே, நம்ம யூசேஜ் வந்து மொபைல் ஆப் இஸ் அ மஸ்ட். ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மொபைல் டெவலப்மெண்ட்டில் வந்து பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வெப் டெவலப்மெண்ட்டு வந்து இங்கே கம்பேர் பண்ண உங்களுக்கு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு வெப் டெவலப்மெண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் டிசைனிங்லேருந்து தான் வந்துச்சு. தென் வெப் டெவலப்மெண்ட் வந்துச்சு. இப்போ வந்து வெப் டிசைனரோ இல்லை வெப் டெவலப்பரோ வந்து அவங்களுக்கு அவ்வளவான அந்த பழைய டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. முன்னாடி வந்து டிபிக்கு வந்து ஒருத்தர் தனியாக இருப்பார், பின்னாடி கோட் எழுதுறதுக்கு தனியாக இருப்பார், HTML டெவலப்மெண்ட்டுக்கு வந்து தனியாக இருப்பார். இப்போ ஏறக்குறைய அந்த யூஐ பாட்டு மட்டும்தான் வந்து நோடு ஜேஎஸ்லேயோ இல்லை வந்து ஆங்கில ஜேஎஸ்லேயோ இல்லை வந்து வேறு எதாவது பேக்போன் ஜேஎஸ்லேயோ எழுதிட்டு ஜாவா ஸ்கிரிப்டில், அதுலேயே ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே ரொம்ப ஹையர் லெவல்லாம் வந்துருச்சு. அவங்களாம் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கும் வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அளவுக்கு வந்து அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க இந்த யூஎக்ஸ் டெவலப்மெண்ட் இருப்பாங்களே, யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடோப் ஃபோட்டோஷாப்பில் இதெல்லாம் வச்சு அந்த ஸ்கெலட்டன் டெம்ப்ளேட்லாம் வச்சு வயர் ஃப்ரேம்லாம் வச்சு பண்ணுறது வந்து அவங்க யூஐ டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃப்ரண்ட் எண்டில் எழுதுறது வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டு. இப்போ இது எல்லாமே கம்பைனாக வந்து எக்ஸப்ட் யூஏ, ஓகே, வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் இதை வந்து நான் ஏன் இங்கே உதாரணம் எடுக்கிறேன் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு வந்து இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆண்ட்ராய்டு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டில் டெவலப்மெண்ட்டில் வந்து நல்ல ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனடி கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, முன்னாடி வெப் டெவலப்மெண்ட் மாதிரி தான், வெப் டிசைனிங் மாதிரி தான். ஸோ வெப் டிசைனிங்னா எப்படி கீழ்த்தரமாக பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி வந்து முன்னாடி வந்து கையாலேயே நம்ம கோடு எழுதணும், அப்புறம் வந்து வாட்டி கெட் எடிட்டர் வந்துச்சு. அதில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சும்மா ஒரு டேபிள்னா போட்டாலே உடனே டேபிள் வந்து பின்னாடி இதாயிடும், உள்ள ஃப்ரேம்னா போட்டாலே ஃப்ரேம் வந்து பின்னாடி வந்து எழுதிடுமோ, அதே மாதிரி இப்போயும் வந்து டூல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டு நான் படிக்கலாமா அப்படின்னா, இதை வந்து 2-3 வகையாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர், ஓகே, இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர், இஃப் யூ வாண்ட் டு ஜாப், தென் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து போகலாம். ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை. என்ன கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னா, எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் போகிறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் மட்டும் கிடச்சுன்னா நீங்கள் வந்து ஹையர் சேலரி வந்து வாங்க முடியாது. ஏன்னா நம்ம இங்கே வந்து ஃபியூச்சரை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு லைஃப் வேலை கிடைக்கிறது அதை பற்றி பேசலாம். வேலை கிடைக்கும், ஆனால் வந்து ஹையர் சேலரி வாங்க முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க. ஓகே, அப்போ இதில் எப்படி சர்வே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஓஎஸ் டெவலப். ஐஓஎஸ்ங்கிறது வந்து ஆண்ட்ராய்டுங்கிறது உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆண்ட்ராய்டுங்கிறது நம்ம கூகுள் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ். ஸோ அது வந்து எல்லா நம்ம மொபைல் ஃபோனு எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோனு எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டில் தான் வந்திருக்கு இப்போ. ஆனால் இன்னொரு பெரிய ஆளு ஒருத்தர் இருக்காங்க, அவர் வந்து ஆப்பிள்.
ஸோ ஆப்பிள் ஐஃபோன் வந்து ஐஃபோனில் யூஸ் பண்ணுறது வந்து iOS அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பர்டிகுலராக வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு படிச்சுட்டு iOS படிக்க மாட்டுறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணுறீங்க. இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் ப்ளீஸ் லேர்ன் த iOS ஆல்சோ. ஏன்னா நான் வந்து இல்லை நான் வந்து ஆண்ட்ராய்டுக்கு தான் நான் வந்து ஆண்ட்ராய்டு தான் எனக்கு வந்து பாண்டு, எனக்கு வந்து iOSலாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்களே ரெடியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் டு மேக் இஸ் iOS டெவலப்பர் ஆல்சோ. சரி, iOS படிங்க. iOS படிச்சிங்கன்னா ஏன்னா 50% ஆஃப் இப்போ ஆண்ட்ராய்டு தான் எல்லா மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் 50% வந்து இன்னமும் வந்து ஐஃபோனுக்கு வந்து மார்க்கெட்டு இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ ஹையர் ரெண்டு ஃபோனு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் தான். ஏன்னா இருக்கிறதுலே விலை அதிகமான ஃபோனு வந்து ஐஃபோன் தான் கம்பேரிட்டிவாக நம்ம வந்து ஆண்ட்ராய்டை விட. ஸோ ஐஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஸ் வர்றதுக்கு வந்து iOS வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்விஃப்ட் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா, இல்லை ஆக போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா iOS டெவலப்மெண்ட்டு சேர்த்து படிக்கிறதா தான் இருக்கணுமே ஒழிய, நான் வந்து iOS மட்டும்தான் தெரியும், ஆண்ட்ராய்டு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்களே உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஸ்ரிங்க் பண்ணுறீங்கன்னா அர்த்தம். ஓகே, இது ஸோ நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்திருப்பீங்க. இப்போ ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் ஃபீச்சர் கிடையாது, iOSஸும் சேர்த்து படித்தா தான் ஃபீச்சர். ஓகே, இங்கே வந்து ரெண்டு கதை வந்து நான் சொல்லாமல் இருக்கேன். ஒன்று வந்து நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் கம்பெனியில் இருக்கும்போது என்னுடைய டீம்மேட் வந்து அவர் வந்து ஆர்கிடெக்டாக இருக்கார். அவருடைய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப நல்லா படிப்பாளி, அவர் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்காரு, நல்லா ஃபஸ்ட் அங்கே வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து உடனே வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க இன்ஜினியரிங் காலேஜில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தான் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகளை இது பண்ணுறது இல்லையா, அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரே வந்து லெக்சராக மாற்றிருக்காங்க. ஸோ இது லெக்சராக மாற்றிருக்காங்க. இது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். 7 வருஷம் முன்னாடி. ஓகே, அவர் வந்து லெக்சராக மாறியிருக்காரு. அதாவது ஃபைனல் இயர் முடிச்சுட்டு பழையபடி அங்கேயே வந்து லெக்சரரு ப்ளஸ் லேப் இன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே அவரே ஒரு ஆள் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் வர வந்து இப்போ ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸாக வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து எப்படி மதிப்பு கம்மியாயிடுச்சோ, ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜில் ஆளை பிடிக்கிறதே பெரிய அரிதாகிடுச்சு. ஸோ என்ன பண்ணிச்சாங்க, அந்த பர்டிகுலர் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து அட்மிஷன் வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ அட்மிஷன் கம்மியானவுடனே இவருக்கு வந்து சம்பளம் தரல. இது வந்து ரியலாக நடந்தது. இது சம்பளம் தரல, ஏறக்குறைய ஒரு 6 மாதமாக வந்து சம்பளம் தரல. உடனே இஸ் ஸ்ட்ரகிளிங் லாட். அப்போ வந்து இந்த கொலிக்கு வந்து அவருடைய ஃப்ரெண்டு, அவர் 2 பேரும் கிளாஸ்மேட்டு. ஸோ அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஒரு இப்படி சம்பளம் தரல, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு ஏதாவது ஒரு சஜஷன் கொடுங்க, ஏதாவது நீங்கள் வந்து ஹடுப்பில் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்து ஹடுப்பு படிக்கலாமான்னு சஜஷன் கொடுங்க அப்படின்னு. உடனே நான் என்ன சொன்னேன், இல்லை ஹடுப்பு படிக்க வேணாம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஹடுப்பு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டால் ஹடுப்பு படிக்க வேணாம் அப்படிங்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், ஏன்னா ஹடுப்பு படிக்க வேணாம், அவருக்கு வந்து இம்மிடியேட் வந்து இப்போதைக்கு உடனே வேலை வேணும். ஸோ இம்மிடியேட் உடனே வேலை வேணும்னா நீங்கள் ஹடுப்பு படிச்சிக்கணும்னா, ஹடுப்பு வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட் இருக்குமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா, இந்த மாதிரிலாம் கொஸ்டினுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. அப்படியே பதில் சொன்னாலும் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் காமிச்சிக்கிட்டு இருக்கணும். ஸோ அது வேணாம். அதுக்கு பதிலாக வந்து அவரை போய் iOS படிக்க சொல்லுங்கள். iOS எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்க சொல்லுங்கள். இன்ஸ்டியூட்டில் போயிட்டு லெக்சரர் பார்க்க சொல்லுங்கள், இன்ஸ்ட்ரக்டரை போய் பார்க்க சொல்லுங்கள். இன்ஸ்ட்ரக்டர் அவர் பேசுகிறதுலேயே அவர் தெரிஞ்சிடும் அவர் வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் இது பண்ணுங்க அப்படின்னா, அப்புறம் நான் ஒரு இன்ஸ்டியூட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது உடனே அவர் வந்து கரெக்டாக போய் iOS படித்தார், ப்ளஸ் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS தான் ஃபஸ்ட்டு படித்தார். iOS படித்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, சொன்னால் 30 நாள் கிளாஸ்லேயே வந்து அவர் ஒரு இடத்துல ஒரு சின்ன கம்பெனியில் போய் இன்டர்வியூக்கு போனார். 1 மந்த்து தான். ஓகே, 1 மந்த்லேயே ஒன்று அவர் வந்து வேலை கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதுக்கு பிறகு iOS வேலை கிடைச்ச பிறகு அதுக்கு பிறகு தான் ஆண்ட்ராய்டு படிக்கிறாரு. ஏன் iOS வந்து அவர் ஃபஸ்ட்டு நான் படிக்க சொன்னேன் அப்படின்னா, iOS வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப பேர் டேப் பண்ணாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐஃபோன் வந்து யூஎஸ்லானே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லையா, அதனால் வந்து இது கிடையாது, நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக கிடையாது அப்படி திங்க் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ஆப்பிள் ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது யூஎஸ்காரங்க. யார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா சைனா. யார் iOS ஆப் எழுதுறது பார்த்தீங்கன்னா இந்தியா.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இந்தியாவில் வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து iOS டெவலப்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அவர் வந்து iOS வேலை கிடச்சிச்சு. அப்புறம் ஒரு வித்தின் அப்புறம் அவர் ரொம்ப இது பண்ணார், நீங்கள் கரெக்டான டயத்தில் எனக்கு வந்து இது காமிச்சிங்க அப்படின்ட்டு. இல்லை, ஏன்னா எனக்கு வந்து மார்க்கெட் பால்ஸ் தெரிஞ்சதுனால அவருக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு அப்புறம் அவர் காண்டாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் அப்போயே அவர்கிட்ட சஜஸ்ட் பண்ணேன், நீங்கள் வந்து iOS நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் 1 மந்தில் எவ்வளோ வேகமாக வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வேகமாக வேலை வாங்குங்க. வேலை வாங்கின பிறகு யூ நீட் டு கோ டு த ஆண்ட்ராய்டு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, யூ ஷுட் பி எ கம்ப்ளீட் டெவலப்பர். கம்ப்ளீட்டாக ஆண்ட்ராய்டு iOS டெவலப்பராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதிகமான சம்பளம் கேட்க முடியும். அதை விட்டுட்டு எனக்கு வந்து நான் ஆண்ட்ராய்டு மட்டும்தான் பிடிக்கும், iOS மட்டும்தான் பிடிக்கும், அந்த சென்டிமெண்ட்டுக்கே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னா அவர் கரெக்டாக எடுத்துக்கிட்டாரு. இன்னும் ஹீ லேர்ன் த ஆண்ட்ராய்டு ஆல்சோ. ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் வந்தாலும் அவர் பண்ணுவார், iOS இருந்தாலும் பண்ணுவார். தென் ஹி பிகம் ஏ ஆர்கிடெக்ட் ஆல்சோ. தான் ஓகே, அவங்க ஃப்ரெண்டு எப்படி ஆர்கிடெக்டாக இருக்காரோ அதே லெவலுக்கு அவரும் வந்துட்டார், ஆர்கிடெக்டாக வந்துட்டார். ஏன்னா அதில் வந்து உள்ள புகுந்து ரெண்டுமே இது பண்ணுறதுனால எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே அவருக்கு வந்து மிஸ் ஆகாது, எந்த ப்ராஜெக்ட்டுமே அவருக்கு மிஸ் ஆகாது. இது வந்து ஒரு கதை, இது வந்து சக்ஸஸ் ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரி வந்து ஃபெயிலியர் ஸ்டோரி. ஓகே, இந்த ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அவர் மகன் வந்து அங்கே ஒரு சொந்த ஊர் வந்து மதுரை. ஸோ மதுரையில் இருக்கும்போது அவர் வந்து மதுரையில் இருக்கார். அவருடைய சன்னுக்கு வந்து அப்போ தான் இன்ஜினியரிங் காலேஜ் முடிக்கிறாரு. முடித்த உடனே இவருக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சேம் வந்து ஆண்ட்ராய்டு இல்லை iOS வந்து சஜஸ்ட் பண்ணேன். iOS சஜஸ்ட் பண்ணேன்னா ஒரு வந்து அங்கே சேம் இன்ஸ்டியூட்டு தான் நானும் சொன்னேன். ஓகே, நான் இன்ஸ்டியூட்டு இது பண்ணுறது எனக்கு இன்ஸ்டியூட்டு விளம்பரம்லாம் படுத்தலை. நான் என்ன சொல்ல வரேன் பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் போய் எந்த இன்ஸ்டியூட்டில் வேணால் படிங்க, இல்லை செல்ஃபாக படிங்க, இல்லை ஆன்லைனில் படிங்க, எதுனாலும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேனராக படிங்க. ஒரு கேப்ஸ்டன் ப்ராஜெக்ட் இது பண்ணுற மாதிரி, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி வந்து படிங்க. ஓகே, அது படிக்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் படிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஏகப்பட்ட ஆன்லைன் இன்ஸ்டியூட்லாம் வந்திருக்கு, ரொம்ப வெரி ஃபைன் டீச்சிங் இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அது நான் இன்னொரு இதில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதை பற்றி போடுறேன். ஏன்னா இப்போ இது அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆயிரும். ஸோ இவர் அதே இன்ஸ்டியூட் சொல்லும்போது இவர் வந்து போயிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் ஒன் மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் படிக்கணும். 2 மந்த்ஸ் படித்த பிறகு நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் யூ ஆர் வெல் குவாலிஃபைடு, நீங்கள் இது பண்ணிடுவீங்க. இதில் தான் நான் ஏன் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நீங்கள் iOS வந்து இந்தியாவில் யார் அதிகமாக யூஸ் பண்ணுறா, ஐஃபோன் யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாருலாம் பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியே இவர் வந்து ஒரு திங்கிங்கில் இருந்துக்கிட்டு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க அப்பாட்ட அந்த சார் கணபதி சார் சொன்னதை நான் வந்து போய் பார்த்தேன், ஒரு iOS அதிகமாக இங்கே யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைப்பா, ஐஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அவர் ஏன் அப்படி சொன்னான்னு தெரியலை, அதை போய் படிக்க சொன்னான்னு தெரியலை, அதனால் எனக்கு வந்து நான் அதை போய் படிக்கலை அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார்னா, ஒரு கஸ்டமர் கேர் நம்ம கஸ்டமர் கேர் தான் நம்ம இங்கே அந்த நீயானால ஸ்விக்கியில் வந்து எப்படி ஸ்விக்கிலேயோ இல்லை ஜொமேட்டோலையோ போய் மக்கள்லாம் போய் அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, உடனே காசு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இவர் ஒரு கஸ்டமர் கேரில் போய் ஜாயின் பண்ணார். கஸ்டமர் கேர் இமீடியட்டாக 20,000 சம்பளம் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை, அதுக்கு 20,000 அப்படின்ட்டு அந்த 20,000 வந்து வாங்கிட்டாரு. கரெக்டாக ஒரு வருஷமோ 1.5 வருஷம் வேலை பார்த்தாரு. இஸ் நாட் ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட்டில் இது எல்லாமே நல்லா இருக்குது, கம்யூனிகேஷன் சூப்பராக வந்துருச்சு, எல்லாமே ஓகே. ஆனால் நைட் ஷிஃப்ட் வந்து இஸ் நாட் ஏபிள் டு சஸ்டைன். ஸோ என்னாச்சு, உடம்பு முடியாமல் போயிடுச்சு. உடம்பு முடியாமல் போனோன்னு பழையபடி பேக் டு மதுரை. அப்போ பழையபடியாக அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணும்போது கேட்டார், தம்பிக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு, என்ன ஆச்சு, ஏன் ஆச்சு அப்படின்னு. அவருக்கு அதுக்கு இடையில எனக்கு அப்டேட் எதுவுமே கொடுக்கவே இல்லை. நானும் கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொன்னேன், இல்லை அவர் என்னமோ அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அவர் வந்து ஏதோ வேலைக்கு போய்கிட்டு இருக்கான், ஸோ நான் வந்து ரொம்ப கம்பல் பண்ண விரும்பலை, ஏன்னா பெரிய பையன் ஆகிட்டாப்பல அப்படின்ட்டு சரிண்ணா சொல்லிவிட்டாச்சு. இஸ் நவ் அகைன் வந்து இப்போ வந்து அவர் கஸ்டமர் கேருக்கும் போக முடியலை, ஏன்னா உடம்பு முடியாமல் போயிடுச்சு, உடம்பு ஒத்துக்கிற முடிய மாட்டேங்குது. இப்போ அந்த 20,000க்கு ஆசைப்பட்டது வந்து பழையபடி என்னாச்சு, பழையபடி ஸ்கொயர் ஒன்றுக்கு வந்திருக்காரு. ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து பழையபடி அவர் வந்து வேலை தேடிட்டு இருக்காரு. ஸோ இது 2 தாங்க. ஃபியூச்சர் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்மாக தான் பார்க்கணும், இமிடியட் டேர்மாக எதுவுமே பார்க்காதீங்க தயவுசெய்து. அதுவும் ஆண்ட்ராய்டு மட்டும் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா iOSன்னு சேர்த்து படிங்க. உங்களுடைய ஹரிஜன் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் ஆண்ட்ராய்டு படித்தாலும் சரி, இல்லை பிக் டேட்டா படித்தாலும் சரி, இல்லை க்ளவுடு படித்தாலும் சரி, ரொம்ப பேர் பண்ணுற தப்பு அதுதான். ரொம்ப பேர் பண்ணுற தப்பு வந்து அது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் அவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்கீங்க. இதே இது ஆந்திரா மக்கள் அவ்வளோ சென்டிமெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா ஆந்திரா போய் அந்த அமீர்பேட் ஏரியாலலாம் போய் பாருங்கள், எவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்னு. அவங்க வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பார்க்குறது கிடையாது. போவாங்க, போய் ஒரு எஸ்ஏபி ஒன்று படிப்பாங்க. எஸ்ஏபியில் வந்து ஒரு 50,000 60,000 1,00,000 வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. இல்லை செலவு பண்ணிவிட்டு ஃபேக்ட் சர்டிஃபிகேட் தான் போடுவாங்க. நான் ஃபேக்ட் போடுங்கன்னு சொல்ல வரல, நான் சொல்ல வர இது வேறு. ஓகே, அவங்க ஃபேக்ட் போடுவாங்க, ஃபேக்ட் போட்டு ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்கலையா டக்குன்னு ஒன்று மூட்டை கட்டிட்டு அடுத்து என்னடா பிக் டேட்டாவா இல்லை டேட்டா சயின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து படிப்பாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது என்னங்க நீங்கள் வந்து ஏன் அதை வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களா, அது கிடைக்கல, கிடைக்காம அடுத்து என்ன லேட்டஸ்ட் வருதோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதில் வந்துடுவாங்க. ஆனால் நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவ்வளோ செலவு பண்ணிட்டோம், அந்த செலவு வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அந்த வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வேஸ்ட் ஆகிடக்கூடாது டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா டைம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் இஃப் யூ வாண்ட் டு ஆண்ட்ராய்ட் டெவலப்பர், ப்ளீஸ் டூ இன் iOS. உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து அதிகம் பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோ iOS ஏதோ படிச்சுட்டு அடுத்து வந்து ரெண்டையும் சேர்த்து படிங்க. இல்லை ஒன்று முடித்த பிறகு இன்னொன்று படிங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து அதிகம் பண்ணுங்கள். நல்ல ஃபீச்சர் இருக்குது. ஆனால் எகைன் வந்து சம்பளம் அதிகமாக வாங்குறது வந்து உங்களுடைய திறமையில் தான் இருக்குது. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து அதிகம் பண்ணால ஒழிய நீங்கள் வந்து சம்பளம் வந்து அதிகமாக வாங்க முடியாது. நீங்கள் 10ஓட 11 தான் இருப்பீங்க. ஓகே, இந்த டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டன் இருக்குங்களா, அதையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் உடனே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.